கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கணும். நல்ல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சீஷரில் பார்த்து கேட்குறாரு, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் பதில் சொல்கிறாங்க. இந்த பகுதியை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்பொழுது பிரியமானவர்களே, அப்போ அன்றைக்கு வாழ்ந்த அந்த ஜனங்கள் எரேமியாவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், எலியாவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் வேதத்தை இன்று கையில் வைத்திருக்கிறோம். நாம் சரியாக எலியாவை அறிந்திருக்கிறோமா, எரேமியாவை அறிந்திருக்கிறோமா? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய பணியையும் அவருடைய பிரசங்கத்தையும் போதனையையும் கேட்ட மக்கள்கள் அவர் எலியாவை எரேமியாவை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, எலியா தேவனோடு சஞ்சரித்த தேவ மனிதர். அவர் தேவனைப் போலவே தேசத்தின் பாவத்தை பற்றி சிந்தித்தார். இயேசு கிறிஸ்துவும் அப்படியாகத்தான். அது மாத்திரமல்ல, தேவனைப் போலவே பாவத்தை கண்டு துக்கித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படியாகத்தான். பாவத்தை அப்படியே கண்டு காணாமல் போல அப்படியே ஒத்து போவதில்லை. இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ தேவனைப் போலவே பாவத்திற்கு எதிராக குரல் எழுப்பினார் எரேமியா. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, எரேமியாவை போல, எலியாவை போல பாவத்திற்கு எதிராக குரல் எழுப்புகிற போதகர்கள், விசுவாசிகள் வேண்டும். பாவத்திற்கு எதிர்த்து போராடி பாவத்தை வெல்லுகின்ற, பாவத்தை சுட்டி காட்டுகின்ற, பாவத்திற்கு ஒத்து போகாத, இதெல்லாம் பாவம் என்று தைரியமாக சொல்லணும். சமீபத்தில் காந்தியடிகளுடைய சில வரிகளை குறித்து பார்க்கும்போது காந்தியடிகள் சொல்கிறாரு, எப்பா உண்மையை சொல்லணுன்னு சொன்னால் அந்த உண்மையை சொல்லும்போது அது யாரை போய் பாதிக்குது, யாரை தாக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்று நீதித்துறை எடுத்தாலும் சரி, அரசு துறை எடுத்தாலும் சரி, காவல்துறை எடுத்தாலும் சரி, நல்லவர்கள் உண்டு, மறுக்கல. ஆனால் 99% ஆளை பார்த்த உடனே உண்மை போய்விடுகிறது, பொய் தலை தூக்குகிறது. உண்மை போய்விடுகிறது, பணம் தலை தூக்குகிறது. உண்மை போய்விடுகிறது, பலம் தளம் தூக்குகிறது. இப்படி பிரியமானவர்களே, அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த தேவ மனிதர்கள், தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாவத்துக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். அது மாத்திரமல்ல, எலியா ரொம்ப ஊக்கமாக அவரை கண்டித்தார். மக்களை தட்டி கொடுக்குற பிரசங்கி அல்ல எலியா. அப்படி தட்டி கொடுத்துட்டு அப்படி பேசிட்டு போகிறவர் அல்ல. எரேமியாவும் அப்படி தட்டி கொடுத்துட்டு பேசிட்டு போகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து 2 பக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாட்களில் நான் அதை காண்பித்து கொடுக்குறேன். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்தை மட்டுமே இன்றைய பல செழிப்பு உபதேசத்தார், அதாவது மக்களை வஞ்சிக்கிற உபதேசத்தார், மக்களுடைய பொருள் உடைமைகள் மீது ஆசை கொள்ளுகிற உபதேசிக்கிறவர்கள், போதகர்கள், அவர்கள் ஒரு பக்கத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பக்கம் மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எலியாவை ஒப்பிடும் பொழுது யோசித்து பாருங்கள், எரேமியாவை ஒப்பிட்டு பேசும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய போதனை பிரசங்கம் எப்படியாக இருந்தது என்று. அப்போ தட்டி கொடுத்து பேசவில்லை எலியா. அது மாத்திரமல்ல, ஒரு வரியை வாசித்தான் எலியாவை குறித்து அருமையாக சொல்கிறாரு. உருகி நிற்கும் உலோகம் உடலில் படுவதைப் போல அவருடைய வார்த்தைகள் மனிதனுடைய இருதயத்தில் போய் பட்டுச்சான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்களேன், உருகி நிற்கும் உலோகம் உடலில் படுவதைப் போல அவருடைய வார்த்தை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மனிதனுடைய இருதயத்தை போய் தொட்டது. அதனால தான் சீர்திருத்தவாதிகளுடைய அநேக பாவ கண்டித்து உணர்த்துகிற, அதாவது எழுப்புதல் வந்த பீரியட் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்களேன். வேதத்துக்கு விரோதமாக இருந்த காரியங்களை காண்பித்தார்கள் சீர்திருத்தவாதிங்க. அடுத்தது தன்னுடைய பாவ நிலையை காண்பித்தாங்க. அதனால் எழுப்புதல் அன்றைக்கு வந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டரை மூடிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பொய்யான எழுப்புதலை பலர் காண்பித்து சினிமாவை சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க.
சினிமா போல் டான்ஸு, சினிமா போல் ட்ரெஸ்ஸு, சினிமா போல் மேக்கப்பு, சினிமா போல் அலங்காரம், சினிமா போல் நடை உடை அலங்காரம் சபைகளில் இன்றைக்கி சினிமா. அன்றைக்கு எழுப்புதல் வந்தபோது சீர்திருத்தவாதிகள் பாவத்தை குறித்து பேசும்போது அந்த ஊரில் அந்த பட்டணத்திலே சினிமா தேட்டரை மூடிட்டாங்க. விபச்சார விடுதிகள் மூடப்பட்டு விட்டது, மது போதை மூடப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், தலைக்கீழே இருக்கிறது நம்முடைய காரியங்கள் என்று சிந்திச்சு பார்க்கணும் பிரியமானவர்கள. நம்முடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக இருதயத்தில் படுகிறது. யோவான் ஸ்நானகனை குறித்து தியானிக்கும் பொழுது, அதாவது 6 மாதம், அதை ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் சொன்னேன் யோவான் ஸ்நானகன் குறித்து. பார்ட் 1, பார்ட் 2, இன்னும் பார்ட் 3 கூட கர்த்தருடைய கிருபையில் ஒரு நாட்களில் பார்க்கலாம். அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் 6 மாதத்தில் 400 வருஷத்தில் சாதிக்க முடியாத காரியங்களை சாதித்தார்னா, 6 மாதம் வரைக்கும் பாருங்களேன், அவர் சிறைக்கு தப்பி ஆண்டவர் அவரை அருமையாக பயன்படுத்த 6 மாதம் அவர் சிறைக்கு தப்பித்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை அவர் செய்தார் என்று நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கு இருக்கிறாங்க பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் எலியாவும் சரி, இல்லை யோவான் ஸ்நானகனும் சரி, ஒருவேளை தமிழக பட்டணங்களில், இல்லை பிரான்ஸ் பட்டணங்களில், இல்லை மற்ற பட்டணங்களில் ஒருவேளை யோவான் ஸ்நானகனும் எலியாவும் ஒருவேளை அன்றைக்கு பிரசங்கம் பண்ணினது போல் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணால், பிரியமானவர்கள, அவர்களை விட்டு வைப்பார்களா? சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் பாவத்தை கண்டித்து பேசினால், சத்தியத்தை பேசினால் அவர்களை விட்டு வைப்பார்களா? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் மழுப்பாமல் பிரசங்கிச்சாங்க, முகம் பார்க்காம பிரசங்கிச்சாங்க, தடவி கொடுக்காமல் தட்டி கொடுக்காமல் பிரசங்கிச்சாங்க. ஆனால் இன்று அவர்கள் நம்முடைய வீதிகளில் நடமாடி அவர்கள் பிரசங்கிப்பார்களானால், இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள், எல்லா தலைவரையும் சொல்ல, பல தலைவர்கள் ஒன்று கூடி என்ன செய்வார்கள் என்றால், ஒன்று சிறைக்கு அனுப்புவார்கள், இல்லைன்னு சொன்னால் நோயாளிகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு பட்டம் போட்டு அனுப்பி விட்ருவாங்க. எலியாவையும் யோவான் ஸ்நானகனையும் இன்று அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்கன்னா. இன்னொரு புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த தேவ மனிதர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறதுக்கு அன்றைய நாட்களில் உள்ள மத தலைவர்கள் விட்டு வைத்தார்கள். ஆனால் அந்த மத தலைவர்கள் மத்தியில் இருக்கிற அவலங்களை சுட்டி காண்பித்து அவர் ஊழியம் செய்யும் போது 3.5 வருஷம் அவரை விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் ஊழியம் செய்வார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மத தலைவர்கள் அவரை 3.5 நிமிஷம் கூட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். அருமையான ஒரு எழுத்து தான் அது, சிந்திக்க வேண்டிய ஒரு எழுத்து தான் அது. எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து இன்று ஒருவேளை இயேசு கிறிஸ்து அன்று சீஷரில் பார்த்து என்னை யார் என்று இன்றைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் தைரியமாக கேட்க முடியுமா? என்னை யாருன்னு சொல்கிறாங்கப்பா, இந்த தெருவில் இருக்கிறவங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க, இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா தைரியமாக நம்மளை பார்த்து? நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். அடிக்கடி என் மனைவி சொல்கிற ஒரு காரியம்னு வச்சிங்களேன், உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுத்துக்காதீங்க. அதாவது என் மனைவிக்கிட்ட சில காரியங்களை சொல்லுவேன் நான். அப்போ சொல்லுவாங்க, உங்களை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல, உங்களை குறித்து நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லுவாங்க. உண்மையான காரியம். என்னை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவும் அத்தனை சொல்கிறாரு, என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தோடு என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே அது? எனவே பிரியமானவளே, நம்மை குறித்து இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவ குறித்து அன்று கேட்கும்போது எரேமியாவை ஒப்பிட்டு பேசினார்கள். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து எப்படி? ஆனால் நாம் ஒரு பெயரை வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவர்கள் என்று. உண்மைதான், பெயர் இருக்கிறது, வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, சபை கட்டிடம் இருக்கிறது, ஒருவேளை சிலுவை தொங்குகிறது, காரில் வசனம் தொங்குகிறது, வீட்டில் வசனம் தொங்குகிறது, கையில் பைபிள் இருக்கிறது. இதெல்லாம் இருப்பதனால என்னுடைய சாட்சி வந்துவிடும் என்று அர்த்தம் அல்ல. என்னுடைய செயல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய குணம், இதில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும்.
அப்போ இந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்க என்னை பார்த்து? எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும். நம்முடைய சாட்சி ஆண்டவர் பரலோகம் போகும்போது அது தானே சொல்லிட்டு போனார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கொடுத்துட்டு போனார். பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். சீடர்களை மாற்றன்னு சொன்னாரா? உங்களே என்னை பார்த்து பூமி எங்கும் நீங்கள் நானும் சாட்சியாய் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற இடத்துல சாட்சி, வேலை செய்கிற இடத்துல சாட்சி, குடும்பத்துக்குள்ளே சாட்சி, அந்த ரங்கத்தில் சாட்சி. எனவே பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்யணும். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, என்னுடைய சாட்சி எங்களுடைய சாட்சி உலக மக்கள் மத்தியில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவர் காண்பித்து விட்டு போனார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார். ஆண்டவரே, நாங்களும் கூட இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஜீவன் உள்ள நாள் வரை நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.